இந்த காணொலி வாயிலாக 3 காரியங்களை பார்த்தோம், 3 குணாதிசயங்கள். முதலாவதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுவார்கள். இரண்டாவது, மறுபடியும் பிறந்தவர்கள் தங்களுடைய முந்தைய பாவ வாழ்க்கை முறையை நிராகரிப்பார்கள். 5 விதமான பாவங்களை பார்த்தோம். அந்த 5 விதமான பாவங்களும் நம்மை விட்டு ஒளிந்து போக வேண்டும். மூன்றாவதாக, மறுபடியும் பிறந்தவர்கள் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் முதிர்ச்சி அடையும்படி, ஆவிக்குரிய பிரகாரமாக வளரும்படி காணப்படுவார்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை கண்டு கொண்ட அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை விட்டு நாங்கள் விலகி அவற்றை ஒழித்து தள்ள வேண்டுமோ அவற்றை எங்களுக்கு உணர்த்துவீராக. மாயமற்ற சகோதர சிநேகம் எங்களிலே காணப்படட்டும். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கும் கிருபை தந்தருள்வீராக. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் பாத்திராகி உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.